டிவிக்கே தற்குறி. தற்குறி திருத்தவே முடியாது. தற்குறி தலைவன். தற்குறி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. தற்குறி கூட்டம்ஸ். நிறைய தற்குறிகள் எனக்கு போட்டிருக்காங்க. ஹலோங்க, திஸ் இஸ் ஸ்ரீயோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய ஹேட் கமெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ஹேட் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிப்ளை தான் நம்ம கொடுக்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தற்குறி கமெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு தற்குறி கமெண்ட்ஸ் எந்த ஒரு வீடியோக்கு வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதில் ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸ், நம்ம ட்ரிகர் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு கமெண்ட்ஸுக்கு மட்டும் நான் ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க அந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வீடியோக்கு அந்த கமெண்ட் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால் அந்த வீடியோவை நான் சைட்டில் போடுறேன், பாருங்கள். வாகை சூடுவோம், வெற்றி நிச்சயம். விஜயனோட வீடுங்க. அண்ணா விஜயண்ணா அண்ணா போறாரு பாருங்க தளபதி BMW காரில். 6 மணிக்கு ஜனநாயகன் பாட்டு ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்க கைஸ் எல்லாரும். ஸோ இதுதாங்க அந்த ரீல்ஸு. இந்த ரீல்ஸுக்கு தான் எக்கச்சக்கமான கமெண்ட் வந்திருக்கு. எல்லாமே சிமிலராக வந்திருக்கு. அந்த சிமிலராக வந்த கமெண்ட்டுன்னு நான் உங்களுக்கு படித்து காட்டுங்களா. டிவிக்கே தற்குறி. தற்குறி திருத்தவே முடியாது. அதில் 406 லைக்கு வேற. தற்குறி தலைவன். டிவிக்கே ஆய் சிம்பிடு தற்குறி பாய்ஸ். தற்குறி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. தற்குறி கூட்டம்ஸ். தற்குறிங்க ஏங்க, தற்குறிங்க, தற்குறி தீ. இந்த மாதிரி எக்கச்சக்கமான தற்குறி கமெண்ட்ஸ் நிறைய தற்குறிகள் எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோக்கு வந்திருக்குங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை, கேட்டு திறக்குது. ஸோ தளபதியுடைய கார் வெளியே வருது. நான் என்ன பண்ணுறேன், தளபதியை பார்த்தவொடனே அவரை நான் என்கரேஜ் பண்ணணும். ஸோ என்கரேஜ் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் வாகை சூடுவோம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கிராஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். ஒரு சாதாரணமான ஃபேன்ஸ்னால் நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு எமோஷனலாக இருக்காது, நீங்கள் மனுஷங்களா இல்லையா? நீங்கள் அப்படியே ஒரு சிலையாக அப்படியே போயிட்டு நிற்பீங்களா? எனக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியலைங்க சத்தியமாக. கிட்டத்தட்ட 41 பேர் கரூர் அந்த ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணுற அளவு கூட அதிகபட்சமான பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். நான் என்ன பண்ணேன், அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ஸோ நம்ம தான் வரணும் 2026 நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டிவிக்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வாகை சூடுவோம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தற்குறின்னு இதில் என்ன தற்குறித்தனம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் நினச்சிப்பீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலையே இல்லை, நான் வந்து சும்மா நாங்கள் போயிட்டு நான் தளபதி வீட்டு முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி அவர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு. அதெல்லாம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியுடைய வீட்டை பார்க்கணுன்னு தான் நான் போனேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கண்டென்ட், நான் தளபதியை பற்றி அந்த ஒரு டாக்கெலாம் போயிட்டு இருந்தது. ட்ரெண்டிங்கான கண்டென்ட் தான் நம்ம எப்பவுமே எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தளபதியை பற்றின அப்போது வீடியோ போட்டால் போகும். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியுடைய ஃபேன்ஸு வீட்டுக்கு, அவருடைய வீட்டுக்கு நான் 2-3 முறை போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் திரும்பவும் நம்ம அவருடைய வீட்டுக்கு போகலாம், ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனது. நம்ம போகிற நேரமாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. தளபதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர நேரம் கரெக்டாக. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை பாதுகாப்பாக கூட்டு போகிறதுக்கு வண்டியில் வெளியே வந்து நின்னது. சரி ஓகே நம்மளும் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிவிட்டு அண்ணனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நின்னது. ஸோ அதே மாதிரி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்னாங்க. 2 சின்ன பசங்க கூட நின்னாங்க. அவங்களும் கூட கத்திருப்பாங்க. கத்தனதை கேட்டு காரு ஸ்லோவாகி அவருக்கு திறக்கலாம் அப்படின்ற ஒரு செகண்ட் அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேமராலாம் வந்ததுனால நிறைய கூட்டம் கூடிடும், காரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை தவிர்க்க தான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா போனார். ஸோ அதுதான் உண்மை. நீங்கள் என்னடா நீ தளபதி ஃபேனு நீங்கள் முட்டு கொடுக்குற அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. ஸோ இதுதான் நான் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தற்குறி கமெண்ட். டிவிக்கேனா தற்குறி, டிவிக்கே ஃபாலோ பண்ணுறோம்னா தற்குறி. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தரமான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அந்த விளக்கம் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. அது என்னப்பா, அது தற்குறியா? எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவார், 2வது ரவுண்ட்லாம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார். ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் இல்லை,
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. அதனால இது வரலாறு. இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம். அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்புறம் நான் கேட்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. தற்குறி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை அண்ணன் தெளிவா சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்ததா எனக்கு யூடியூப்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ் இது. ஆக்டர்ஸோடைய வீடுலாம் நான் போயிட்டு விசிட் பண்ணி போடுவேன். ஸோ இதுதான் அவருடைய வீடு, இதுதான் இவருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவகுமார் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டில் யூ ஆல் ஆர் த சேம். ஒய் கோயிங் பிஹைண்ட் திஸ் ஆக்ட்ரஸ்? டூ யுவர் டியூட்டி ப்ராப்பர்லி அட் யுவர் ஹோம் அண்ட் யுவர் ஒர்க் பிளேஸ். திஸ் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆர் நாட் எய்தர் செயின்ட் ஆர் ரிமார்க்கபிள் பீப்புள் டு டாக் அபவுட் இட். ஓகே, ஸோ இது ஆக்ட்ரஸ் வீடு அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் தான் ஆக்ட்ரஸை பற்றி ஃபாலோ பண்ணுற ஆளே இல்லை. அப்புறம் ஏன் வந்து நீங்கள் பார்க்கணும், அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும்? இவங்களே வந்து பார்ப்பாங்களாம். அப்புறம் ஏன் பார்க்குறீங்க, இதெல்லாம் ஏன் பார்க்குறீங்க, ஏன் பின்னாடி போகிறீங்க? நீங்கள் தான் பின்னாடி போடலை, உங்களுக்கு தான் 1008 வேலை இருக்குதுல்ல. அப்புறம் ஏன் வரணும்? வந்து இந்த மாதிரி மொக்க கமெண்ட்டை போடணும். தேவையில்லாத ஆணி. அடுத்து ஒரு கமெண்ட், நான் ஜெயம் ரவி சாருடைய வீட்டை போட்டதுக்கு, தம்பி இந்த பொழப்புக்கு SBI லோன் போட்டு 4 எருமை வாங்கி மேய்க்கலாமேடா. என்ன பண்ணுறது, SBIயில் லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன வாங்கித்தாங்க. எருமை மேய்க்கிறது நல்ல ஒரு தொழில் தான். அடுத்த கமாண்டு, ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி அலையிறீங்க, போய் அவன் வேலையை பாருங்கடா. எனக்கு வேலை இருக்குங்க, உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கு தாங்க நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, எனக்கு வேலை இல்லாமல் வெட்டியாக இந்த மாதிரி கேமராவை தூக்கிட்டு வீடியோ சுற்றிட்டு இருக்கான், நடிகருங்க பின்னாடி சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. அந்த வேலையை நான் சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்டரியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். பிரைமரி ஒர்க்கு எனக்கு வேறு வேலை இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன கோர்ஸ் பண்ணிட முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் MBA பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டேஸில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் எடுத்து போட்டுட்டு இருப்பேன். வீடியோஸ் போடுறது யூடியூப் சேனலில் நம்பி நான் இல்லை. ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர்ஸோடைய வீடெலாம் போட்டதுக்கான காரணமே, அந்த வீடியோ போட்டாக்க கொஞ்சம் காசு நமக்கு அதிகமாக வரும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளாக என்னால் வாங்க முடியுது. பின்னாடி பார்க்குறீங்களா? ஸோ அதை நான் லோன் போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் அந்த ஒரு சிஸ்டம். ஸோ அதுக்காக தான் இப்போ அந்த பொருளையும் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்டர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ அதிகமாக வராது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.